ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம என்ன தெரியுமா பார்க்க போறோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சீரிஸோடைய கண்டினியூவேஷனை தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம சேனல்ல ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு சீரீஸை போட்டிருக்கோம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? அந்த சீரிஸோடைய 3rd சீசனை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னடா அது இத்தனை வருஷம் கழிச்சு கண்டினியூ பண்றியே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்கு காரணம் நான் இல்லைங்க, அவங்களே இப்பதான் அந்த 3rd சீசனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் லேட் ஆகாம நம்ம கதைக்குள்ள போயிடலாம். பட் போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 சீசனை அப்படியே போய் லைட்டா பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் அந்த கதையை புரிய வைக்கணும்னா அதுக்கே நான் ஒரு வீடியோ போடணும். ஏன்னா அந்த சீரிஸோடைய கதை ரொம்ப பெருசு. அதை சின்ன ரீகேப்பா சொல்லி முடிக்க முடியாது. ஸோ நீங்க போயிட்டு கடகடன்னு அந்த 2 சீசனையும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சீரிஸ்க்குள்ள போயிடலாமா? பட் அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான சீரிஸ்க்குள்ள போலாம். கதையை அப்படியே ரொம்ப பிளாங்கா ஆரம்பிக்காம என்னால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி சின்னதா ஒரு ரீகேப் சொல்றேன். நம்ம கேலக்சி மொத்தத்தையும் ஆட்சி பண்றது எம்பையர்ஸ். பிரதர் டான், டே டஸ்க், இவங்க 3 பேருமே குளோன். இவங்க தான் கேலக்சி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹாரின்னு ஒருத்தவர் வந்து, உங்களுடைய குளோன் ஆட்சி முடிய போகுது, சீக்கிரமாவே நிறைய பேரழிவுகள் நடக்க போகுது, ஸோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. பட் அப்படியே நாட்கள் போக போக அந்த ஃபவுண்டேஷன் வேணான்னு சொல்லி சண்டை நடந்து மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். இதுல அந்த பிரதர் டேன்றவரு ஃபவுண்டேஷனை அழிச்சிடுறாரு. ஆக்சுவலா ஹாரி ஃபவுண்டேஷன்னா என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா என்சைக்ளோபீடியா. மக்கள்லாம் இறந்து போனக்கு அப்புறமேட்டும் அந்த என்சைக்ளோபீடியாவை வச்சு வாழ்க்கையில முன்னேறி வந்துருவாங்க, அதுக்குதான் ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் உண்மையிலேயே ஃபவுண்டேஷன்னா என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான். ஸோ அந்த ஃபவுண்டேஷனை அழிச்சிட்டதா பிரதர் டே நினைச்சிருந்திருப்பாரு. ஆனா ஹாரி அவர் உருவாக்கி இருந்த வால்ட்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே காப்பாத்திட்டு அந்த வால்ட் அங்க இருந்து பறந்து போயிருக்கும். சோ அது எங்க போகுது என்னன்றது தெரியல. அதே மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இக்னிஸ் அப்படின்ற ஒரு பிளானட்ல கேலும் ஹாரியும் சேர்ந்து செகண்ட் ஃபவுண்டேஷன் ஒன்னு உருவாக்கி இருப்பாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. சோ அந்த செகண்ட் ஃபவுண்டேஷனை உருவாக்குறதுக்கு அவங்க கிரையோ ஸ்லீப்ல தூங்குவாங்க. ஆல்டர்னேட்டிவா 2 பேருமே எஞ்சி அங்க இருக்கக்கூடிய மென்டாலிக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அவ்வளவுதான், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம கேலுக்கு அடிக்கடி ஒரு கனவு வந்துகிட்டு இருக்கோம். அது என்ன கனவுனா, மியூல் அப்படின்னு ஒருத்தவன் சுத்தி இருக்க எல்லாரையுமே சாவடிக்கிறான். அண்ட் அவன் செகண்ட் ஃபவுண்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்டு எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ இவனாலதான் கேலக்சியில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. சோ அதுக்காக தான் கேல் செகண்ட் ஃபவுண்டேஷனை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தான் நம்ம ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல பார்த்திருப்போம். நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும்னா ஃபர்ஸ்ட் 2 சீசனை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதான், முடிஞ்ச அளவுக்கு நான் ரீகேப்ப சொல்லிட்டேன். இப்போ வாங்க இந்த 3rd சீசனை கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் சீசன் முடிஞ்சிச்சுல, அதுல இருந்து ஒரு 152 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஃபவுண்டேஷன் இப்ப நிறைய பிளானட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 800 பிளானட் கிட்ட ஃபவுண்டேஷனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல எம்பையர் ஆட்சி செஞ்ச பிளானட்டோட பேரு கேல்கன். ஆனா இப்போ எம்பையர்ஸ் அதை ரூல் பண்ணல. ஏன், ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்களும் அதை ஆட்சி பண்ணல. கேல்கன் அப்படின்ற பிளானட் ஒரு இண்டிபெண்டன்ட் பிளானட் ஆயிடுச்சு. யாராச்சும் அந்த பிளானட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதனால ஒரு போர் உண்டாகும். ஃபவுண்டேஷனும் சரி எம்பையர்ஸும் சரி அந்த கேல்கனை ரூல் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே அந்த கேல்கன் பிளானட்டை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய படம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல இருந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தன்னந்தனியா நடந்து வருது. யாருன்னு பார்த்தா கேலோடைய கனவுல வருவான்ல மியூல், அவன் தான். இந்த கேல்கன் பிளானட்டோடைய ராஜாவோட பொண்ணை அவன் கடத்தி வச்சிருக்கான் போல இருக்கு. என் பொண்ணை ரிலீஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ராஜா கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா கேக்குறான், இந்த கேல்கன் பிளானட்டை எனக்கு சரண்டர் பண்ணிட்டு என்ன இந்த பிளானட்டோடைய ராஜாவா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். என்ன காமெடி பண்றியா? இது ஒரு இண்டிபெண்டன்ட் பிளானட்னு உனக்கு தெரியாதா? யாராச்சும் இந்த பிளானட்டை சொந்தம் கொண்டாடணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஃபவுண்டேஷன் எம்பையர் இவங்க 2 பேருமே அட்டாக் பண்ணுவாங்க. நீ வேற படையே இல்லாம தன்னந்தனியா வந்திருக்க, எப்படி இவ்வளவு தைரியமா கேக்குற அப்படின்ற மாதிரி அந்த ராஜா சொல்றாரு. உடனே அந்த மியூல், ஓ அப்படியா, உங்களுக்கு இன்னும் என் பவரை பத்தி தெரியலல்ல, அதனாலதான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு காட்டட்டுமா அப்படின்ற மாதிரி அவனோட பவரை யூஸ் பண்றான். ஆக்சுவலா இவனும் ஒரு மென்டாலிக் தானே. சோ அவனுடைய மென்டாலிக் பவரை யூஸ் பண்ணி மேல வானத்துல நிறைய ஷிப்பு பறந்துகிட்டு இருக்கு. அந்த ஷிப்புக்குள்ள இருக்கவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி மாத்தி மாத்தி சுட வச்சுக்கிறான். அவ்வளவுதான், மேல இருந்த ஷிப்பு எல்லாமே காலி. அடுத்து கீழே இருக்கிறவங்க அட்டாக் பண்ண வராங்க. ஷிப்புக்குள்ள கண்ணுக்கே தெரியாதவங்களே அந்த பைய கண்ட்ரோல் பண்ணா, இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற படைய இவன் எப்படி எதுவுமே பண்ணாம இருப்பான்? இவங்களையுமே கண்ட்ரோல் பண்ணி மாத்தி மாத்தி சுட்டுக்க வச்சிடறான். இப்ப கடைசியா ராஜா மட்டும்தான் உயிரோட இருக்காரு. அவரை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கையில மோதிரம் இருக்கு. ராஜாக்கு தான் அந்த மோதிரம் போடுவாங்க போல இருக்கு. அந்த மோதிரத்தை எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இவன் கழட்ட ட்ரை பண்றான். அந்த மோதிரம் ரொம்ப டைட்டா இருக்கு. சரி
ஓகே நீயே கழட்டி கொடுப்பா அப்படின்ற மாதிரி ராஜா கிட்ட சொன்னதும் அந்த ராஜா என்ன தெரியுமா பண்றாரு, அப்படியே அவரோட பல்ல வச்சு துண்டு விரலையே கடிச்சு தனியா எடுத்துட்டு அந்த மோதிரத்தை மியூல் கிட்ட கொடுக்குறாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு அவரு கையாலேயே அவரு சுட்டுட்டு சாவற மாதிரி பண்ணிடுறான். போன 2 சீசன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எம்பையர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போறதுக்கு ஸ்பேசர்ஸ் அப்படின்றவங்களுடைய உதவி வேணும். ஆனா செகண்ட் சீசன்ல அந்த ஸ்பேசர்ஸ் எம்பையர்ஸை விட்டு விலகிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கேலக்சில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகணும்னா ஜம்ப் கேட்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டெமர்சல் ரோபோட்டை காமிக்கிறாங்க. பிரதர் டானை கூப்பிட்டுக்கிட்டு கவுன்சில் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக போறாங்க. முன்னாடி எல்லாம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒண்ணு கிடையாது, எம்பையர்ஸ் மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்துல எம்பையர்ஸ் சொல்றது எல்லாத்தையுமே இந்த கேலக்டிக் கவுன்சில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுடைய பவர் கொஞ்சம் கம்மியானதும் அவங்க லைட்டா அலட்சியமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பிரதர் டான் அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகுறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஒரு அம்மாலாம் மண் எடுத்து பிரதர் டான் மேலேயே அடிக்கிறாங்க. ஒரு குளோனுக்குமே நம்பர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம கடைசியா செகண்ட் சீசன்ல பார்த்த பிரதர் டே உடைய நம்பர் 17. அவரு 17வது குளோன். இப்போ இந்த பிரதர் டான் எத்தனையாவது குளோன் தெரியுமா? 25வது குளோன். அப்போ இதுக்கு முன்னாடி பிரதர் டேன்னு இருக்கிறவரு 24வது குளோன். அதுக்கு முன்னாடி பிரதர் டஸ்க்னு ஒருத்தவர் இருப்பார்ல, அவர் வந்து 23வது குளோன். ஆக்சுவலா இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் பிரதர் டே தான் அட்டென்ட் பண்ணும். ஏன்னா அவருக்கு தான் ஃபுல் பவருமே இருக்கு. பட் இங்க வந்திருக்கிறதோ பிரதர் டான். எதுக்குன்னு தெரியல. அண்ட் இவர் பிரதர் டே ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. சோ அதனால ஒன்னும் பெரிய இஷ்யூவா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக வராரு. வந்துட்டு பிரதர் டான் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் மேல அந்த அம்மா மண்ணு தூக்கி அடிச்சதுல அந்த மண்ணை வச்சே ஒரு பாயிண்ட் பேசுறாரு. இவங்களுக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாத்தையுமே வேற ஒரு பிளானட்லயே தனியா வளர்ப்பாங்க போல இருக்கு. அந்த பிளானட்ல இருந்து வந்த மண்ணு தான் இது. முன்னாடி நம்ம எம்பையர்ஸ் தான் அந்த பிளானட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த பிளானட்டை ஃபவுண்டேஷன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அங்க ப்ரொடக்ஷன்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்ப அந்த ஃபவுண்டேஷன் கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டாங்களோ அப்பவே அங்க இருக்கக்கூடிய மண் எல்லாமே மலட்டு தன்மை ஆயிடுச்சு. பயிர்களே இல்லைன்னா எப்படி மனுஷங்களால உயிரோட இருக்க முடியும்? சரி ஓகே பரவாயில்ல. இப்ப ஃபவுண்டேஷன்ல இருக்க சில வியாபாரிகளே ஃபவுண்டேஷனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் இல்ல. ஒருவேளை நம்ம அவங்களுக்கு சப்ளைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால ஃபவுண்டேஷனை பலவீனமாக்கிட்டு திரும்ப அந்த பிளானட்ஸை நம்மளோட கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இவரு இன்னுமே பிரதர் டான் தான். பிரதர் டே ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. சோ அங்க இருக்க யாருமே அவ்வளவா இவர் சொல்றத மதிக்க மாட்டாங்க. அதை பத்தி எல்லாம் பிரதர் டான் கண்டுக்கிறதா இல்ல. எப்படி இருந்தாலும் நான் தான் பதவிக்கு வர போறேன். சோ இதுதான் என்னுடைய முடிவு. நான் எடுத்த முடிவுக்கு எத்தனை பேர் ஓட் பண்றீங்களோ ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து டிரான்டரை நோக்கி கிளம்பிடுறாரு. அப்படியே அந்த ஜம் கேட்குள்ள போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு உண்மையை சொல்றாரு. ஒரு அம்மா அந்த மண்ணை தூக்கி அடிச்சதுல ஆக்சுவலா அதை அடிக்க சொன்னதே இந்த பிரதர் டான் தான். ஏன்னா அதை ஒரு பாயிண்டா யூஸ் பண்ணலாம்ல. அதுக்காக தான் அவர் வேணும்னே பண்ண சொல்லியிருப்பாரு போல இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாத்தீங்களா. இப்போ டிரான்டருக்கு வந்துடுறாங்க. அங்க டஸ்க் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளியோன் இருந்தார்ல, அவரு எப்படி இறந்தாரோ அந்த வீடியோவை போட்டு போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. பிரதர் டான் அந்த இடத்துக்கு போயிட்டு டஸ்க் கிட்ட நான் என்னெல்லாம் பேசினேன் என்ன பண்ணேன் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பறந்துகிட்டு இருக்க வால்ட்ட காமிக்கிறாங்க. போன சீசன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குளோன் 17ஆல டெர்மினஸ் அழிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இந்த வால்ட்டுக்குள்ள ஏறி தான் தப்பிச்சிருப்பாங்க. அப்படி எல்லாரையுமே காப்பாத்திக்கிட்டு அந்த வால்ட் எங்க போகுதுன்னு பார்த்தா டெர்மினஸ்ல இருந்து 3 லைட் இயர் தள்ளி இருக்கிற இன்னொரு பிளானட்ல போய் லேண்ட் ஆகுது. அங்க ஒரு 150 வருஷத்திலேயே அந்த பிளானட்டை புது டெர்மினஸை உருவாக்கிட்டாங்க. பட் மனுஷங்கனாலே என்ன பிரச்சனை தெரியுமா, அவங்களுக்குள்ள ஒற்றுமையே இருக்காது. ஃபவுண்டேஷன் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? பிரதர் டான் சொன்னான்ல, ஃபவுண்டேஷன்ல இருக்க சில பேருக்கே அந்த ஃபவுண்டேஷனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரேடர்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எப்படியாச்சும் ஃபவுண்டேஷனை விட்டு போயிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க நினைச்ச மாதிரி அந்த ட்ரேடர்ஸ் எல்லாரும் ஃபவுண்டேஷனை விட்டு போயிட்டாங்கன்னா 3 செஞ்சுரியா கஷ்டப்பட்டு உருவாக்குன ஃபவுண்டேஷன் ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஏப்லிங் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. அவரு நிறைய ஸ்டடி பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. ஒருவேளை ஃபவுண்டேஷன்ல இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே பிரிஞ்சு போக போறாங்கல்ல, இதனாலதான் 3வது பேரழிவு ஆரம்பிக்க போதோ. அப்படி ஒருவேளை ஆரம்பிச்சதுன்னா அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வால்ட்டு கிட்ட போறாரு. வேற யாரு, நம்ம ஹாரி தான். ஆனா அந்த வால்ட்டை சுத்தி நல் ஃபீல்டு இருக்கும்ல, அதை தாண்டி இந்த ப்ரொஃபஸரால எப்படி உள்ள போக முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்குமே இவர் ஒரு வழியை உண்டாக்கியிருக்காரு. ஏதோ ஒரு டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காரு போல இருக்கு. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹாரியோட நல் ஃபீல்டையே நல் பண்ணிட்டாரு. கரெக்டா ஹாரியும் வால்ட்டை விட்டு வெளியே வராரு. இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே பண்ணதில்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியே ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரை உள்ள கூட்டு போய் பேசுறாரு. ப்ரொஃபஸர் அந்த இடத்த வாய பொழந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ப்ரொஃபஸர் கேக்குறாரு, இந்த ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஃபவுண்டேஷனை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே, இதனாலதான் 3வது பேரழிவு
ஆரம்பிக்க போதா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டாரு. இன்னும் 3 நாள்ல நான் அந்த வால்ட்டை விட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்றாரு. போன சீசன்ல ஹாரி அவர்கிட்ட இருக்க பிரைம் ரேடியன்ட்டை டெமர்சல் ரோபோட் கிட்ட கொடுத்திருப்பார்ல, அதை பத்தி இந்த ப்ரொஃபசர் கேக்குறாரு. நம்மள அழிக்கணும்னு நினைக்கிற நம்மளோட எதிரிக்கிட்டே ஏன் அந்த பிரைம் ரேடியன்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அதுக்குமே ஹாரி எந்த ஒரு பதிலும் சொல்லல. ப்ரொஃபசரை வெளியே தள்ளி விட்டுறாரு. அண்ட் அவர் உருவாக்கி வச்சிருந்த டெக்னாலஜியுமே உடச்சு போட்டுறாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹேவன் அப்படின்ற ஒரு பிளானட்டை காமிக்கிறாங்க. அந்த பிளானட் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பாதி பனி பாதி பாலைவனம் அந்த மாதிரிதான் இருக்கு. இங்கதான் அந்த ட்ரேடர்ஸோடைய கூட்டணி இருக்கும் போல இருக்கு. இங்க இருக்க எல்லாருமே ஃபவுண்டேஷன் மேல செம்ம கோவமா இருக்காங்க. அப்போ இவங்க கோவத்தையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எம்பையர்ஸ் என்ன பண்றாங்க, யாருக்குமே தெரியாம அந்த ட்ரேடர்ஸ்க்கு தேவையான சப்ளைஸ் எல்லாத்தையுமே சீக்கிரட்டா அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் அந்த பிளானட்ல விழுது. பட் அப்படி விழுறது எந்த இடத்துலனா சுட்டரிக்கிற சூரியன் இருக்கிற பாலைவனம் மாதிரியான இடத்துல விழுது. இந்த இடத்துல டெம்பரேச்சர் 260 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பிளானட்டோடைய இன்னொரு பக்கம் பனி நிறைஞ்ச இடம் மாதிரி இருக்குல்ல, அங்க -180 டிகிரியா இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே காமனா இந்த பிளானட்டோடைய நிலவு அது எப்போ சூரியனை மறைக்கிற மாதிரி நடுவுல வருதோ அப்ப மட்டும்தான் இந்த பிளானட்ல கரெக்டா 55 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த நிலவு சூரியனை மறைக்குது. அப்படி மறைக்கும் போது கீழே நிழல் படுதா, அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த ட்ரேடர்ஸ் சப்ளைஸ் எடுத்துக்கலாமேன்ட்டு வராங்க. இதை தூரத்துல இருந்து 2 பேர் பாக்குறாங்க. அவங்க யாருன்னா ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க தான். அதுல ஹேன் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. அவரு ஃபவுண்டேஷனுடைய இன்டெலிஜென்ஸ் ஆபீசர். இப்ப இந்த ஃபவுண்டேஷனை சேர்ந்த 2 பேருமே அந்த ட்ரேடர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஒரு ட்ரேடரை புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அவன் மேல அந்த சூரியன் பட்டுதான் அங்கேயே சாம்பல் ஆயிடுறான். இன்னொருத்தனை துரத்தி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹேன் எப்படியோ அந்த ட்ரேடரை சாவடிச்சிடுறாரு. பட் அந்த சப்ளை இன்னுமே வண்டியில தான் இருக்கு. அந்த சப்ளையை எடுத்தாதான் எம்பையர் சீக்கிரட்டா இந்த ட்ரேடர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு எவிடன்ஸா அவரால் காட்ட முடியும். அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த சப்ளையை எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பக்கம் அந்த நிலவு கொஞ்சம் கொஞ்சமா சூரியனை விட்டு விலகிக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து போகலனா ஹேனும் அங்கேயே இறந்து போயிடுவாரு. சோ அந்த சப்ளையை அப்படியே அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து அவருடைய ஷிப்புக்கு வந்துடுறாரு. கீழே அந்த சப்ளையும் சூரியன்ல பட்டு அழிஞ்சு போயிடுது. அப்போ ஹேனுக்கு மியூலை பத்தின இன்ஃபர்மேஷன் வருது. உடனே அந்த மியூல் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. நேரா ஃபவுண்டேஷனுடைய மேயர் கிட்ட போயிட்டு பேசுறாரு. கேல்கன் பிளானட்ல மியூல் அப்படின்னு ஒருத்தவன் இருக்கான். அவன் யாரு, என்ன, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா மேயர் ஓகே சொல்லவே மாட்டாரு. இங்க பாருப்பா, கேல்கன் ஒரு இண்டிபெண்டன்ட் பிளானட். யாராலையும் அதை ஒன்னும் பண்ண முடியாது. முதல்ல இந்த 3வது பேரழிவு நடக்க போதுல, அது எதனால என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அதை தடுக்கிற வழிய பாரு அப்படின்றாரு. பட் ஹேன் அதெல்லாம் கேட்கறதா இல்ல. போடா லூசு, எதையாவது பேசின்னு கிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாரு. நீ மட்டும் இந்த பிளானட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சனா கண்டிப்பா உன்னோட ரூம்லயே உன்னை லாக் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னால ரூமை விட்டே வெளியே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் ஒரு வாட்டுக்கு வெளியே வராரு. கையில ஒரு சாவி இருக்கு. என்ன சாவின்னு பார்த்தா அந்த மேயர் ஷிப்போடைய சாவி. அதே ஆட்டையை போட்டு வந்துட்டாரு போல இருக்கு. மேயரோட ஷிப் எடுத்துட்டே அங்கிருந்து கிளம்புறாரு. மியூல்னால ஆபத்து இருக்குன்னு நான் ப்ரூஃபோட தான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ட்ராண்டரை காமிக்கிறாங்க. இப்ப வரைக்குமே ஏதாச்சும் ஒரு முக்கியமான மீட்டிங், இந்த குளோன்குள்ள டிஸ்கஷன், இந்த மாதிரி எதுலயுமே பிரதர் டே வரமாட்டாரு. அப்படி எதுக்குமே வராம அவர் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டா அதான் எம்பையர் வீழ்ச்சி அடைய போகுதுல, என்ன பண்ணாலும் ஹாரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டு எதுக்கு தேவையில்லாம எம்பையரை காப்பாத்தணும்னு டைம் வேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் ஜாலியா இருந்துட்டு என்னோட வாழ்க்கையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு டெமர்சல் ரோபோட் ஒரு முக்கியமான மீட்டிங், நீங்க கண்டிப்பா வந்து ஆகணும்னு கூப்பிடுது. இன்னும் இவங்க புதுசா நம்மள கூப்பிடுறாங்க, இப்பெல்லாம் நம்மள கூப்பிட மாட்டாங்களே. சரி ஓகே டார்லிங், வெயிட் பண்ணு, மாமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதர் டே அந்த மீட்டிங்க்கு போறாரு. இவங்க 3 பேரும் பேச ஆரம்பிச்சு 5 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள பிரதர் டே, எப்பா எனக்கு போர் அடிக்குது, நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு அவர் வாட்டுக்கு எஞ்சி போறாரு. 3 பேரும் கெஞ்சி பிரதர் டேவை நிக்க வைக்கிறாங்க. டெமர்சல் ரோபோட் எதுக்கு கூப்பிட்டு வந்தன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குது. அதுகிட்ட ஹாரியோடைய பிரைம் ரேடியன்ட் இருக்குல்ல, அதுல ஏகப்பட்ட சிமுலேஷனை ஓட்டி ஓட்டி பார்த்து 3வது பேரழிவு என்னவா இருக்கும்னு தேடி பார்த்திருக்கோம். அது என்னன்னு இப்ப வரைக்குமே அதுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் ஹாரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எம்பையர்ஸோட வீழ்ச்சியை தடுத்துட்டதா அந்த டெமர்சல் ரோபோட் நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனா இன்னும் 4 மாசத்துல ஹாரி சொன்ன மாதிரியே எம்பையர்ஸ் வீழ்ச்சி அடைய போகுது. ஆனா அதோட மட்டும் இல்ல, இந்த மொத்த மனித இனமுமே அழிய போகுது. அதுக்கான சேஞ்சஸ் இப்பதான் ரீசெண்டா 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரைம் ரேடியன்ட்ல தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு எல்லாருக்குமே மூஞ்சில ஈயாடல. பிரதர் டே முதல் கொண்டு மூஞ்சில அவ்வளோ பீதி. இந்த மாதிரி டெமர்சல் ரோபோட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே கேலோடைய வாய்ஸ் ஓவர் வருது. ஃபவுண்டேஷன், எம்பையர், இவங்க 2 பேராலையும் இந்த பேரழிவுல இருந்து தப்பிக்க முடியாது. யாருனால என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் நான் ஒரு வாட்டி கண்ணை மூடும் போதும் அவனை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி
கேலுடைய வாய்ஸ் ஓவர் சொல்ல அப்படியே கேல் இருக்கிற இக்னிஸ் பிளானட்டை காமிக்கிறாங்க. கிரையோ ஸ்லீப்ல தூங்கிட்டு இருந்த கேல் கண் முழிக்கிறாங்க. 151 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இக்னிஸ் பிளானட்ல கிரையோ ஸ்லீப்ல தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அப்போ கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு தூங்கி எந்திரிக்கிறாங்க. செகண்ட் ஃபவுண்டேஷனை ஃபுல்லாவே உருவாக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே ஒரு வருஷம் தூங்குறாங்கன்னா ஃபுல்லா தூங்க மாட்டாங்க, ஒரு சில வாரங்கள் மட்டும் எந்திரிப்பாங்க. அப்படி ஹாரி எந்திரிச்சாருன்னா அவரு சைக்கோ ஹிஸ்டரிய பத்தி சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி கேல் எந்திரிச்சாங்கன்னா அவங்க மியூலை எதிர்த்து எப்படி சண்டை போடலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. இன்னும் நிறைய மென்டாலிக்ஸை கண்டுபிடிச்சி இவங்களோட குரூப்பை பெருசாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இவ்வளோ பண்ணியுமே இவங்களுக்கு போதுமான நேரம் இல்ல. கரெக்டான நேரத்துல மியூலை எதிர்க்கிற அளவுக்கு இவங்களால ரெடியாக முடியாது. அதுக்கு காரணம் இவங்க அடிக்கடி கிரையோ ஸ்லீப்ல போய் தூங்கிட்டு நடுவுல எந்திரிக்கிறாங்களே, அதனாலதான் இவங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கல. சோ யாராச்சும் ஒருத்தங்க ஃபுல்லா முழிச்சிருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். அப்பதான் இவங்க ஆரம்பிச்ச வேலை கரெக்டான டைமுக்கு முடியும். பட் அதை யார் பண்றது அப்படின்ற கேள்வி வரதுக்கு முன்னாடியே ஹாரி நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்றாரு. முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும், சில வருஷங்கள்லயே ஹாரிக்கு வயசாகி இறந்து போயிடுவாரு. அதனால கேல் வேண்டான்னு சொல்றாங்க. பட் ஹாரி கேட்கறதா இல்ல. கடைசியா கேல் எப்படியோ சரின்ட்டு ஒத்துக்கிறாங்க. கேலை கூப்பிட்டு போய் கிரையோ ஸ்லீப்ல தூங்க வைக்கிறாங்க. இப்போ பிரசன்ட் நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த பிரசன்ட்ல இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. கேல் அந்த கிரையோ ஸ்லீப்ல இருந்து கண் முழிக்கிறாங்க. பார்த்தா 2 பேர் தான் இருக்காங்க. வழக்கமா இவங்களை எழுப்பி விடுற நிறைய கூட்டம் இல்ல. அண்ட் அதே மாதிரியே பக்கத்துல ஹாரியோடைய பாடும் இல்ல. எல்லாரும் எங்க போனாங்க, எத்தனை வருஷமா நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒருத்தர் எழுப்பி விட்டார்ல, அவரால் பேச முடியாத போல இருக்கு. சோ சைகையிலே சொல்றாரு. பக்கத்துல இருக்க ஒருத்தவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. எத்தனை வருஷம் தூங்கி இருக்காங்கன்னு கேட்டா 148 வருஷமா கேல் அந்த கிரையோ ஸ்லீப்ல தூங்கி இருந்திருக்காங்க. அவ்வளவுதான். அதை கேட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஹாரி உட்கார்ந்து இருக்காரு. உயிரோட தான் இருக்காரு, இன்னும் சாகல போல இருக்கு. பட் ரொம்பவே வயசாகி போயிருக்காரு. கையில வாக்கிங் ஸ்டிக்கர் வச்சுதான் நடக்க முடியுது. அவரு கேலை கூட்டு போய் ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர்கிட்ட ஒரு பிரைம் ரேடியன்ட் இருக்குல்ல, அதை ஓபன் பண்றாரு. ஆனா எப்பயுமே வழக்கம் போல ஒரு மெத்தட்ல இந்த பிரைம் ரேடியன்ட் ஓபன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஓபன் பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஓபன் பண்றாரு. இத கேல் பாத்துக்கிறாங்க. அடுத்து அந்த பிரைம் ரேடியன்ட் ஓபன் பண்றாரா, என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த பிரைம் ரேடியன்ட்டை யூஸ் பண்ணி கேலக்சில 8 பேரழிவுகள் நடக்க போதான், அதுக்கான எல்லா டேட்டாஸையும் ஒரு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒருவேளை இவங்க மியூல ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லாமே கடைசியா இன்விக்டஸ் ஷிப்பை நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த இன்விக்டஸ் ஷிப்னா என்னன்றது போன சீசன்ஸ்லாம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு, சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா உண்மை என்னன்னா, அவர் நாளைக்கு வர போறதே கிடையாது. ஆமா, ஹாரி சாக போறாரு போல இருக்கு. கேல் மூஞ்சிக்கு முன்னாடி குட் பை சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்ல. அதனாலதான் நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துடுறாரு. அங்க வந்து பார்த்தா கேலின்ற மேத்தமெட்டிஷியன் இருக்காங்க. ஊனாஸ் உலகத்துலதான் இவங்க இருப்பாங்க. பட் இப்போ இங்க வந்திருக்காங்க. எதுக்குன்னா நம்ம ஹாரிய கூட்டு போறதுக்காக தான். ஆக்சுவலா இவங்க தான் இறந்து போன ஹாரி டிஜிட்டல் ஃபார்ம்ல இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு உடம்பு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரியே இறக்க போற எனக்கு திரும்ப உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹாரி கேலி கிட்ட கேக்குறாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க, என்னால அந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி தான் பண்ண முடியும், அதையும் ஆல்ரெடி பண்ணிட்டேன். சோ இதுக்கப்புறம் என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஹாரியால ஒன்னும் சொல்ல முடியல. கேலி ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஹாரிய கூட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் கேல் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹாரிய காணோம். அண்ட் ஹாரியோட பிரைம் ரேடியன்ட் அங்கதான் இருக்கு. அதை பார்த்ததுமே கேல் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹாரி திரும்ப வரமாட்டாரு, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாயிடுறாங்க. ஹாரி அவரோட பையன், பொண்டாட்டி, சால்வார் இவங்க எல்லாருடைய ஸ்டாச்சுவுமே அங்க செஞ்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா நம்ம இறந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அவரோட சிலையவே அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கேல் மறுபடியும் அந்த கிரையோ ஸ்லீப்ல தூங்க போறாங்க. வெளியே பிளான் படி எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம கேல் அந்த கிரையோ ஸ்லீப்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்பதான் கதையோடைய பிரசன்ட். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது முன்னாடி நடந்தது. 100 வருஷங்களா இக்னிஸ் பிளானட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அந்த மியூல் பையன் வந்துட்டான். அதனாலதான் கேல் அந்த கிரையோ ஸ்லீப்ல இருந்து எந்திரிச்சிட்டாங்க. ஹாரி பிரைம் ரேடியன்ட்டை விட்டுட்டு போனார்ல, அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. எப்பயுமே இருக்கிறத விட வழக்கத்துக்கு மாற அங்க ஏதோ ஒண்ணு மாறி இருக்கு. அதை பார்த்து கேல் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. திரும்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டிராண்டரை காமிக்கிறாங்க. பிரதர் டான் பிரதர் டே ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அப்படி டான் டே ஆயிட்டாருன்னா டே பொசிஷன்ல இருக்கிறவரு டஸ்க் ஆயிடுவாரு, டஸ்க் பொசிஷன்ல இருக்கிறவரை சாவடிச்சிருவாங்க. இதுல பிரதர் டஸ்க்கு விருப்பமே இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில டெமர்சல் ரோபோட் கிட்ட போய் கேக்குறாரு. ஆனா அந்த ரோபோட் என்ன சொல்லுது, நான் நினைச்சாலும் என்னால உங்களை காப்பாற்ற முடியாது, ஏன்னா நான் அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கேன். நான் ஒரு கிளாக் மாதிரி அந்தந்த டைம்ல கரெக்டா எது நடக்கணுமோ அதை நான் பண்ணியே ஆகணும். ஸோ என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டெமர்சல் ரோபோட் சொல்லிடுது. சரி ரோபோட் தான் இப்படி சொல்லிடுச்சு, பிரதர் டே கிட்ட கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நேரா பிரதர் டே கிட்ட போய் கேக்குறாரு. ஏன்னா பிரதர் டேக்கு தான் எல்லா பவரும் இருக்கு. ஸோ அவரால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போய் கேக்குறாரு. பட் இதுக்கு முன்னாடி பிரதர் டஸ்க்
டஸ்க் எப்ப பார்த்தாலும் டேவை திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏன் பொறுப்பா இருக்க மாட்டேற, நீ தானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், நீ தானே ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்போ ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. பிரதர் டே, நீங்க சொன்னதுதான் கரெக்ட்னு தோணுது. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த எம்பையர் அழிய போகுது. சோ நீங்க சொன்ன மாதிரி நானும் லைஃபை என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படியும் என்ன சாவடிக்க போறாங்கல்ல, அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா நானும் உங்களை மாதிரி சந்தோஷப்படுவேன்ல அப்படின்ற மாதிரி டஸ்க் சொல்றாரா. ஒன்னே டே, ஓஹோ அதான் விஷயமா, என்னடா மீச பம்புதேன்னு பார்த்தேன், உங்களுக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை வந்துருச்சா? அப்ப கண்டிப்பா டெமர்சல் ரோபோட் கிட்ட கேட்டிருப்பீங்க, அவ முடியாதுன்னு சொல்லியிருப்பா. ஒன்னே ஒரு நாய்க்குட்டி மாதிரி என்கிட்ட ஓடி வந்துட்டீங்க, கரெக்டா? பிரதர் டஸ்க்கு, நீங்க என்னதான் உயிர் வாழணும்னு நினைச்சாலும் நம்ம எல்லாருமே பொம்மலாட்டத்துல இருக்கிற பொம்மை மாதிரிதான் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அப்படியே கையை கிழிக்கிறாரு. மிகப்பெரிய காயம், ரத்தம் ஊத்துது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே உடம்புக்குள்ள இருக்க நானோ ரோபோட்ஸ் எல்லாமே வெளியே வந்து அந்த காயத்தை சரி பண்ணிடுது. பாத்தீங்களா, இவ்வளவுதான் நம்ம எல்லாருமே ஒரு பொம்மை மாதிரி தான். சோ ரொம்ப ஆசைப்படாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியில இருக்கிற ரத்தத்தை டஸ்க் மேல தெளிச்சிட்டு போயிடுறான். டஸ்க்குக்கா செம்ம கோவம் வருது. அப்படியே பல்ல கடிச்சு நின்னுட்டு இருக்காரு. இங்க நடந்த எல்லாத்தையுமே அந்த பிரதர் டே உடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவே ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருப்பால, அவ தூரத்துல இருந்து எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கா. அடுத்து பிரதர் டான் பிரதர் டேவா பதவி ஏற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இன்னும் பதவி ஏற்கிற நாள் வரல, பட் அதுக்கு முன்னாடி ஏதோ சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க புள்ள, அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரா. இதுக்கு கூட பிரதர் டே வரவே இல்ல. பிரதர் டஸ்க் மட்டும்தான் இருக்காரு. அவரு பிரதர் டான் கிட்ட சொல்றாரு, டான் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்காக ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன், கரெக்டான டைம் வரும்போது நான் அதை உனக்கு தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு மெகா வெப்பன் இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு பிளாக் ஹோல் பாம் போல இருக்கு. ஒரு செகண்டுக்கு 100 வாட்டி சுத்துமா. அப்படி சுத்த சுத்த அதோடைய பவர் ஏறிக்கிட்டே போகுமா. அந்த பாம்ல இருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது. டைம் ஸ்பேஸ் இந்த மாதிரி எல்லாமே உடையும். இந்த மாதிரி ஒரு வெப்பனை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஆபத்தானது. ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாத்துரலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பிளானட்டை நோக்கி சுடுறாங்க. அப்படி சுட்டு 5 செகண்ட் கூட ஆகல, அந்த மொத்த பிளானட்டுமே சாம்பல் ஆயிட்டு கடைசியா ஒரு பிளாக் ஹோல் மட்டும் தான் மிஞ்சுது. இத பிரதர் டஸ்க் டான்காக தான் உருவாக்கி இருக்காரு போல இருக்கு. நிலைமை கை மீறி போகும்போது பிரதர் டான் இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காராம். ஆனா அப்படியே இந்த பக்கம் பிரதர் டானை பார்த்தா யாருக்குமே தெரியாம தனியா ரூமுக்கு வந்து செவுத்துல இருக்க ஒரு சின்ன டோரை ஓபன் பண்றான். உள்ள ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணிட்டு மியூல் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டதுமே நீங்க கால் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார்கிட்டடா இவர் பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா நம்ம கேல் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. பிரதர் டான் லைப்ரரிக்கு போறாரு. அங்க போயிட்டு இந்த சைக்கோ ஹிஸ்டரி இருக்கும்ல, அந்த புக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா க்ளோன் 12 இருக்குல்ல, அது இந்த மாதிரி சைக்கோ ஹிஸ்டரி புக்கெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சிருச்சு போல இருக்கு. இப்ப இந்த பிரதர் டான் அதை படிக்கணும்னு கேட்டதும் வேலை செய்யறவங்களால என்ன பண்ண முடியும், சரி வாங்க நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டு அந்த புக் எடுத்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த புக்கோடைய ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட ஹாரி கேல் கிட்ட கொடுத்திருப்பாங்க. அதை கேல் வாங்கிட்டாங்களா, அப்பதான் அந்த பெரிய பிரிட்ஜ் வந்து உடஞ்சிருக்கும். அதோட கேல் டிரான்டரை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. திரும்ப டிரான்டருக்கு வரவே இல்லை. அப்போ இந்த லைப்ரரியில அதோடைய ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் இருக்கவே கூடாது தானே. ஆனா இப்போ டான் படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரிஜினலான மேனுஸ்கிரிப்ட. கேல் திரும்ப டிரான்டருக்கு வரவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த புக்கு திரும்ப லைப்ரரிக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி டான் கேட்க, அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் இந்த புக்கை தேடி வருவாங்க. சப்போஸ் அப்படி தேடி வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்களாம். சோ நீங்க அவங்க கிட்ட போய் எல்லா டீட்டெயிலையும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க. பிரதர் டான் நைட் என்ன பண்றாரு, யாருக்குமே தெரியாம உருவத்தை மாத்திக்கிட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே யாருக்காக வந்தாரோ அவங்க வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம கேல் தான். டான் என்ன நினைக்கிறாரு, ஃபவுண்டேஷனுக்காக ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் கேல் வந்திருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு கேக்குறாரு. ஆனா கேல் அப்படிலாம் எதுவுமே கேட்கல. என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்கிட்ட மியூல் அப்படின்ற பேரு வரும், அப்படி அந்த பேரை கேள்விப்பட்டனா நானே உன்கிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டானும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு லைட்டா கேலை தொடுறாரா. அப்பதான் தெரியுது முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது ஒரிஜினலா கேல் கிடையாது, வெறும் ஹாலோகிராம் தான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. கேல்கன் பிளானட்டை மியூல் தான் டேக் ஓவர் பண்ணிருக்கான்னு எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. டானுக்கு மட்டும் எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் வராம இருந்திருக்கும். சோ அவருமே மியூல்ன்ற பேரை கேள்விப்பட்டதும் இப்போ கேல் வந்து பேசுறாங்க. அவங்க கேக்குறாங்க, மியூலை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, இது வரைக்கும் அவனை நீ பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா பிரதர் டானுக்கு மியூலை பத்தி ஒண்ணுமே தெரியல. அப்போ நீ அவன்கிட்ட பேசு, அவனை பத்தி தெரிஞ்சுக்கோ, பட் டைரக்டா அவன் கிட்ட போக கூடாது, ஹாலோகிராம்ல மட்டும்தான் பேசணும், தூதுவர்களை கூட அனுப்பாத, நீ மட்டும் ஹாலோகிராம்ல பேசு, ஏன்னா அவனோட மைண்டை யூஸ் பண்ணி மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் பிரதர் டான் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா
இத்தனை நாளா இந்த மாதிரி பவர் இருக்கிறது ஒரு ரூமர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்பன்னா கேல் எல்லாமே உண்மைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமைய ஷாக் ஆகுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மியூல இருக்கக்கூடிய அந்த கேல்கன் பிளானட்டை காமிக்கிறாங்க. போன சீசன்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹாபர் மேலோ அப்படின்னு ஒருத்தவர் இருந்திருப்பாரு. பட் அவர் இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அவரோட வம்சாவளியில வந்த டோரன் மேலோ அப்படின்றவரை காமிக்கிறாங்க. இவருக்கு இப்ப ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு இன்ஃபுளுசரை கல்யாணம் பண்ணிருக்காங்க புள்ள. அவங்களோட பேரு பெய்டா. ரெண்டு பேருமே ஜாலியா ஹனிமூனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹான் வராரு. மியூல் யாரு என்னன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. நேரா இப்ப இவங்க 3 பேருமே கிளம்பி அந்த மியூல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஒரு பப்ல இருக்கான். நடுவுல ஒருத்தவன் மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மியூசிக்ல இருந்து வெளியே வர வேவ்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுல எல்லாருமே கட்டுப்பட்டு ஆடுற மாதிரி இருக்கு. யார டிஸ்டர்ப் பண்ணாலுமே அவங்க நவுற மாதிரி இல்ல. அவங்க வாட்டுக்கு அந்த மியூசிக் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே தான் அந்த மியூல் உட்காந்துட்டு இருக்கான். அதை ஹேன் பாத்துறாரு. சரி இவன் கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா அந்த மியூல் கிட்ட போயிட்டு இருக்காரா. அந்த மியூல் கிட்ட தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்கே. அந்த சைக்கிக் பவரை வச்சு அவனை நோக்கி வந்துகிட்டு இருக்க ஹேனை பாத்துறான். பயங்கரமா அவனோட பவரை யூஸ் பண்றான். ஹேனை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. அதையுமே மீறி ஹேனோட மைண்ட்ல இருந்து கேலோட பேரை எடுத்துடுறான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படியே வலி தாங்க முடியாம ஹேன் அங்க இருந்து ஓடிடுறாரு. போகும்போதே பெய்டா கிட்டையும் டோரன் கிட்டையும் சொல்லிட்டு போறாரு, நீங்களும் இங்க இருக்காதீங்க, வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் புரியல. நம்மள வச்சுதான் உள்ள வரணும்னு நம்மள கூப்பிட்டு வந்தான். இப்ப நான் நம்மளே வீட்டுக்கு போக சொல்றான். இந்த மியூல் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுக்கு ஆர்வம் வந்துருது அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்க. நடுவுல அந்த மியூசிக் போட்டுட்டு இருக்கான்ல, அவனோட பேரு மேகி. ஆக்சுவலா மியூல் கூட எப்பயுமே இந்த மேகி இருப்பான் போல இருக்கு. சூப்பரா வாசிச்சு முடிச்சக்கு அப்புறமேட்டு மியூல் இறங்கி வந்து பயங்கரமா பாராட்டுறான். பாராட்டிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்துறான். அந்த மேகின்றவன் ரொம்ப பயந்த சுபாவம் போல இருக்கு. அப்படியே ஓரமா போய் நின்னுறான். மியூலுக்கு பயங்கரமா கோவம் வரும்ல, சோ அதை கொஞ்சமா தணிக்கிறதுக்காக தான் அந்த மேகியை கூடவே வச்சுட்டு சுத்திட்டு இருப்பான் போல இருக்கு. பைட்டா என்ன பண்றாங்க, இந்த பையகிட்ட விசாரிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மேகி கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் டோரன் என்ன பண்றாரு, நம்ம டைரக்டா போய் மியூல் கிட்டே பேசிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கிட்ட போறான். மியூலும் கூட்டு வச்சு பேசுறான். ஸ்டார்டிங்ல நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. நடுவுல அந்த மியூல் பையன் என்ன கேக்குறான், பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடுவோமா, என்ன நீ பயங்கரமா அசிங்கப்படுத்தணும், எனக்கு கோவம் வர அளவுக்கு நீ என்ன அசிங்கப்படுத்திட்டனா நீ அந்த கேம்ல ஜெயிச்சிட்டதா அர்த்தம், எங்க கேம் ஆரம்பி பாப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல டோரனுக்கு லைட்டா பயமா இருக்குது. ஏன்னா யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல. இந்த பையன் அப்படி சொல்றானே, ஒருவேளை நம்ம இந்த கேம்ல ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மியூல போட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் பத்தலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீம்ல கண்ட வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. பார்த்தா மியூலுக்கு கோவம் வந்துருது. அந்த கேம்ல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்றான், நீ என்னமோ கேம்ல ஜெயிச்சிட்ட, ஆனா நடுவுல ஏதோ ஒண்ணு சொன்ன பத்தியா, இந்த கேல்கனுக்காக நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு, அதுதான் தப்பு. நான் ஒன்னும் இந்த கேல்கனை மட்டும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கல, எம்பையர் ஃபவுண்டேஷன் இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த காய்கறி எல்லாம் தோல் சீவர கத்தி இருக்கும்ல, அதை வச்சு அப்படியே டோரனோட கையில சீவ ஆரம்பிக்கிறான். டோரன் கிட்ட 2 ட்ரோன் இருக்கு. அதை வச்சு மியூலோட கண்ணுல பிளாஷ் அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. வழியில பைட்டாவும் ஜாயின் பண்ணிக்கிறா. என்ன ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா, கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகி பையிலேயே கூட கூப்பிட்டு வந்திருக்கா. அவ்வளவுதான். இப்ப இவங்க 3 பேருமே அந்த ஷிப்ல ஏறி தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா மியூலோட ஆட்கள் ஷூட் பண்ணிடுறாங்க. நல்ல வேளை அந்த ஷிப்புக்கு ரொம்ப டேமேஜ் ஆகல போல இருக்கு. எப்படியோ லைட்டா மேனேஜ் பண்ணி அப்படியே அங்கிருந்து ஜம்ப் அடிச்சு வெளியே வந்துடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டிராண்டரை காமிக்கிறாங்க. பிரதர் டே என்ன பண்றாரு, அங்க இருக்கிற கார்ட்ஸோடைய ஹெட் கிட்ட போய் பேசுறாரு. ஏன்னா இந்த பிரதர் டே பேலஸ் விட்டு வெளியே போக போறாரு போல இருக்கு. அதுக்கு இந்த கார்டோடைய ஹெட் தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேக்குறாரு. அதுக்கு அந்த ஹெட் என்ன சொல்றாரு, வாய்ப்பே கிடையாது, நான் எப்பயுமே எம்பையர்ஸுக்கு தான் லாயலா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அப்போ இந்த பிரதர் டே ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு. இங்க பார், நீ மட்டும் நான் வெளியே போறதுக்கு ஹெல்ப் பண்ணனா உன்னுடைய பொண்ணுக்கு ஏதோ ஒரு தீராத நோய் இருக்கு தானே, அதுக்கான மெடிசனை உனக்கு கொடுப்பேன். நீ விருப்பப்பட்ட உன்னோட ஃபேமிலியை கூப்பிட்டு கூட நீயும் வெளியே போயிடலாம். அப்படி நீ வெளியே போனா ஒரு பிளானட்டே வாங்குற அளவுக்கான காசை நான் உனக்கு தருவேன். சோ நீயே யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் டெமர்சல் ரோபோட், பிரதர் டான், பிரதர் டஸ்க் இவங்க 3 பேரும் ஒன்னு சேர்ந்து மியூல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மியூல் பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. ஹாலோகிராம்ல தான் பேசுறாங்க. அப்போ மியூலுக்கு பின்னாடி யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது என்ன சவுண்டுன்னு கேட்டா, ஒன்னும் இல்ல, வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சவுண்டு தான். சரி சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா, பிரதர் டான் ஒரு டீல் பேசுறாரு. என்னன்னா, கேல்கன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிளானட், அதை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா சண்டை நடக்கும். ஆனா அதையுமே மீறி நீங்க கேல்கனை டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா அதுக்கான டாக்ஸை கட்டுங்க, நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம். ஒருவேளை நீங்க டாக்ஸை கட்டிட்டீங்கன்னா அதுக்கு பதில் எங்களோட ஜம்ப் கேட்ஸை யூஸ் பண்றதுக்கு ஆக்சஸ் தரோம் அண்ட் டிராண்டரோடைய ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னா, அதுக்கு அந்த மியூல் சிரிச்சுக்கிட்டே, கேல்கன்
கேல்கனை டேக் ஓவர் பண்ணும் போதே உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, நீங்க எனக்கு ப்ரொடெக்ஷன் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உடனே டான் சொல்றாரு, இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கலனா கண்டிப்பா வார் நடக்கும் அப்படின்னு சொல்றாரா. எது வாரா? வார்னா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சின்ன பயடா நீ டைப்பர் போட்டு சுத்திட்டு இருந்த காலத்துல நான் எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ தங்க தொட்டில்ல வளர்ந்த பையன், ரொம்ப சௌகரியமா இருந்தவன். ஆனா வாருன்றது சௌகரியமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோகிராம் கட் ஆயிடுது. மியூல் இப்படி மிரட்டுறத பார்த்துட்டு பிரதர் டானோட மூஞ்சில அல்ல. ஆனா இது எதுவுமே தெரியாம அந்த பக்கம் பிரதர் டே என்ன பண்றாரு, வெளியே போறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. கூட இருக்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ஒரு சீக்ரெட்டை சொல்றாரு. அதாவது இந்த டெமர்செல் ஒரு ரோபோட்னு யாருக்குமே தெரியாது புள்ள. அந்த விஷயத்த இந்த பொண்ணு கிட்ட போட்டு உடைக்கிறாரு. டெமர்செல் ஒரு உண்மையான பொண்ணே கிடையாது, அவ ஒரு ரோபோட் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணோட மூஞ்சே மாறி போயிடுது. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டெமர்செல் ரோபோட் வருது. பிரதர் டே அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு கூப்பிடுது. இவங்க வேற சும்மா இருக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் மீட்டிங் மீட்டிங் கூட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. சரி இருப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் டே அங்கிருந்து போறாரு. அப்போ அந்த கேர்ள் ஃபிரெண்ட் என்ன பண்றா, டெமர்செல் ரோபோட்டை பார்த்து லெஃப்ட் கையை தொட்டு இந்த மாதிரி சைகை பண்றா. எதுக்கு இந்த மாதிரி பண்றான்னு தெரியல. டெமர்செல் ரோபோட் அதை பார்த்துருது. இந்த பக்கம் என்னடா மீட்டிங்னு போய் பார்த்தா பிரதர் டான் உச்சக்கட்ட பயத்துல இருக்காரு. மியூல் இருக்கால கேல்கன் பிளானட், அதுக்கு பக்கத்துல தான் இவங்களோட பிளானட் இருக்கு. அந்த பிளானட்ல தான் கடற்படையை ஃபுல்லா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை சப்போஸ் மியூல் அந்த கடற்படையை அட்டாக் பண்ணானா அடுத்து அப்படியே டைரக்டா அவனால டிரான்டருக்கு வர முடியும். அதனால அந்த மியூல் பைய கேல்கனை விட்டு வெளியவே வராத மாதிரி கேல்கனை சுத்தி படைகளை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி டான் சொல்றாரு. அதுக்கான மீட்டிங் தான் இது. இதுக்கு பிரதர் டே பர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா பிரதர் டானுக்கு அந்த பவர் கிடையாது. அதுக்காக தான் பிரதர் டேவை கூப்பிட்டுருப்பான். ஆனா பிரதர் டே என்ன சொல்றான், கண்டிப்பா இதுக்கு நான் ஓகே சொல்லவே மாட்டேன். மியூல்லாம் ஒரு ஆளா, இவனுக்காக எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு போயிடுறாரு. என்னன்னா இன்னும் யாருக்குமே மியூல் எவ்வளவு ஆபத்தானவன் தெரியல. அவன் சாதாரண ஒரு பைரட் பிளானட்டை டேக் ஓவர் பண்ணிருக்கான், அவனை எப்ப வேணா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பிரதர் டே மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வராரு. அப்ப அந்த கார்டோடைய ஹெட் வரான். அவன் பிரதர் டேவோட டீலுக்கு ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் பக்காவான ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன், சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுறான். பிரதர் டேவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃபிரெண்டை பாக்குறதுக்காக வராரு. ஆனா அங்க வந்து பார்த்தா டெமர்செல் ரோபோட் நின்னுகிட்டு இருக்கு. அந்த கேர்ள் ஃபிரெண்டை காணோம். அவ எங்க போனா, என்ன பண்ண அவளை அப்படின்னு கேட்கும் போதுதான் டெமர்செல் சொல்லுது, இத்தனை நாள் அவ கூட சுத்திக்கிட்டு இருந்தியே, ஃபர்ஸ்ட் அவ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தோம்னா இந்த டிரான்டர்ல மைக்கோஜன் அப்படின்னு ஒரு செக்டார் இருக்கும் போல. அந்த செக்டார்ல டிரான்டருக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா விளைய வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செக்டார்ல இன்னர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் யாருன்னா ரோபோட்ஸை கடவுளா வழிபடக்கூடியவங்க. அதனாலதான் அந்த பொண்ணு டெமர்செல் ஒரு ரோபோட் அப்படின்னு தெரிய வந்ததுமே ஷாக் ஆயிருப்பா. அண்டு நம்ம டெமர்செலை பார்த்து கையில ஒரு மாதிரி சிம்பிளை வச்சிருப்பா. அது கடவுளை பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிடுறோம்ல, அதே மாதிரிதான் ரோபோட்டை பார்த்தா அந்த மாதிரி ஒரு சைகை பண்ணுவாங்க போல இருக்கு. இதுவே தெரியாம இத்தனை நாள் அவ கூட சுத்திக்கிட்டு இருந்திருக்க. அவ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. சோ அவளோட மெமரி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு திரும்ப அவளோட பிளானட்டுக்கே நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி டெமர்செல் ரோபோட் சொல்லுது. அவ்வளவுதான். இதை கேட்டதும் பிரதர் டேக்கு செம்ம கோவம் வருது. சேரு சோஃபா எல்லாத்தையும் தள்ளி விட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க. சீசன் 1 பார்த்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பேஸ்ல இருந்து இந்த டிரான்டர் பிளானட்குள்ள வரதுக்கு ஒரு பெரிய ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ஒன்னு வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ஃபர்ஸ்ட் சீசன்லயே அழிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் அன்னேக்கிரேன் தஸ்பீஸ், இந்த 2 பிளானட்டை சேர்ந்தவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருக்கக்கூடிய பிரதர் டே அந்த 2 பிளானட்டையுமே உரு தெரியாம அழிச்சிருப்பாரு. அதுக்கு என்ன எவிடன்ஸா சொல்லியிருப்பாருன்னா அந்த 2 பிளானட்லயும் ஒரு விதமான பாட்டை பாடுவாங்க. அந்த பாட்டை ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்ல இருக்க 2 பேர் பாடியிருப்பாங்க. சோ அவங்க தான் மனித வெடிகுண்டா மாறி வேணும்னே இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜை அழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பிளானட்டையுமே அழிச்சிருப்பாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அதை பண்ண வச்சது அந்த 2 பிளானட்டை சேர்ந்தவங்களும் கிடையாது, இந்த டெமர்செல் ரோபோட் தான். அதுதான் வேணும்னே அவங்க 2 பேரையும் அந்த பிளானட்ல பாடக்கூடிய பாட்டை பாட வச்சு மாட்டி விட்டு இருந்திருக்கும். எதுக்காக இப்படி பண்ணிருக்கும்னா டெமர்செல் ரோபோட் நினைச்சிருக்கு ஃபவுண்டேஷன் சக்சஸ்ஃபுல்லா உருவானாதான் எம்பையர்ஸோட ஆட்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கு. ஆனா அப்ப இருக்கக்கூடிய பிரதர் டே என்ன பண்ணிருப்பாரு, ஹாரியோட ப்ரெடிக்ஷன் தப்பு, இவன் தேவையில்லாம இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹாரியையும் கேலையும் கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பாரு. இப்போ ஹாரி உயிரோட இருந்தாதான் ஃபவுண்டேஷன்
உருவாகும். அதனால ஹாரிய காப்பாத்துறதுக்காக அந்த டெமர்சல் ரோபோட் வேணும்னே ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அழிக்க வச்சிருக்கு. அதை பார்த்த பிரதர் டேவும் ஹாரி சொன்ன மாதிரியே அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷனை கட்டுறதுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. எப்படி சூப்பரான ட்விஸ்டா? இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹானை காமிக்கிறாங்க. அவரு நேரா இக்னிஸ் பிளானட்டுக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா இவரும் கேலும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்படியே 2 பேரும் பாசத்தை பொழிஞ்சிட்டு மியூல பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கூட அந்த மென்டாலிக் ஒருத்தவர் இருக்காருல்ல, அவரோட பவரை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே விஷுவலா என்ன நடந்துச்சுன்னு பாக்குறாங்க. நல்ல வேலை ஹானை கண்ட்ரோல் பண்ணி அவரோட மைண்ட்ல இருந்து கேலோட பேரை மட்டும்தான் எடுத்திருக்கான். செகண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கிற இந்த இக்னிஸ் பிளானட்டோட பேரு அவனுக்கு தெரியல. அது வரைக்கும் இவங்க தப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசி முடிச்சிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் டிராண்டரை காமிக்கிறாங்க. பிரதர் டே கிளியோன் 1 கிட்ட போய் பேசுறாரு. எப்படி செத்து போனவர் கிட்ட பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் சொல்றேன். முன்னாடி இருக்க 2 சீசன்ஸை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ கிளியோன் 1 கிட்ட பிரதர் டே பேசுறாரு. என்ன கேக்குறாருன்னா, மைக்கோஜன் குரூப்புக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி பிரதர் டே கேக்குறாரு. உடனே கிளியோன் 1 சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த செக்டார்ல இருக்கிற இன்னெரிட்டன்ஸ் அப்படின்றவங்க ரோபோட்டை தான் கடவுளா வழிபட்டுட்டு வந்தாங்க. எப்போ ரோபோட்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல சண்டை வந்துச்சோ அப்போ எல்லா ரோபோட்ஸுமே அழிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ரோபோட்ஸோடைய ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அந்த இன்னெரிட்டன்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதை தான் அவங்க கடவுளா வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கிளியோன் 1க்கு அந்த பொருள் தேவைப்பட்டிருக்கு. சோ அதை கேட்டு போயிருக்காரு. அவங்க எப்படி கொடுப்பாங்க? கடவுளா நினைக்கிற ரோபோட்ஸ் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. கடைசியா இருக்கிறது இந்த ஒரே ஒரு சின்ன பீஸ் தான். அந்த பீஸை எப்படி அவங்க தருவாங்க? சோ தரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்காங்க. உடனே கிளியோன் 1 என்ன பண்ணிருக்காரு, அங்க இருக்கிற 20,000 மக்களை சாவடிச்சுட்டு அந்த பொருளை எடுத்துக்கிட்டாரு. மீதி இருக்கிறவங்கள மட்டும் ஏன் உயிரோட விட்டாருன்னு கேட்டா, அவங்க தானே டிராண்டருக்கு நிறைய ஃபுட்டை விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சாவடிச்சுட்டா டிராண்டருக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? அதனாலதான் அவங்கள மட்டும் மீதி உயிரோட விட்டுருக்காரு புள்ள. பிரதர் டே கேக்குறாரு, சரி இத்தனை பேரை சாவடிச்சிருக்கீங்களே, அப்ப கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமான பொருளா தான் இருக்கும். அது என்ன பொருள் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா கிளியோன் 1 அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரா. உடனே பிரதர் டே அப்படியே மூஞ்சிலே துப்பிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு குளோனுமே பண்ணது கிடையாது. அங்க இருந்து நேரா அந்த ஹெட்டோட வீட்டுக்கு போறாரு. என்ன எல்லா பிளானும் ரெடியா, உன் சைட்ல எல்லாமே ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பையலும் ரெடின்னு சொல்றானா. சூப்பர், அப்ப நம்ம இப்பவே போக போறோம் அப்படின்றாரு. அந்த ஹெட்டும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. 2 பேரும் ஒரு வண்டியில போறாங்க. கடைசியா வெளியே போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ பிரதர் டே என்ன பண்றாரு, அவரோட உடம்புக்குள்ள இருக்கிற நானோ ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சி வெளியே எடுத்து கொடுக்கறாரு. இதுதான் உன் பொண்ணோட உயிரை காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறாரு. எல்லா பிரதர்ஸ் கையிலயும் ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அந்த பிரேஸ்லெட் இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தூக்கி போட்டுட்டு போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடியே அப்படியே திரும்பி இந்த ஹெட்டை பார்த்து சுட்டுறாரு. ஏன்டா எனக்கு லாயலா இருக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி நீ என் பேருக்கு தானே லாயலா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேரும் வண்டியில வந்திருப்பாங்களே, அப்போ செக் போஸ்ட தாண்டி வரும்போது இந்த ஹெட்டோடைய வண்டி மட்டும் லைட்டா பிளிங்க் ஆயிருக்கும். அது வேணும்னே தான் அந்த பையன் பிளாஷ் அடிச்சிருப்பான் புள்ள. இந்த மாதிரி என் பேர் எந்த வழியா தான் கூப்பிட்டு போறேன்னு தெரிய வைக்கிறதுக்காக. அதை பிரதர் டே பார்த்து இருந்திருப்பாரு. ஸோ அதனாலதான் எனக்கே துரோகம் பண்றியான்னு சொல்லிட்டு அந்த பயலை சுட்டு சாவடிச்சிட்டு நானோ ரோபோட்ஸை வெளியே எடுத்தாருல, அதை இந்த பயலோட உடம்புல போடுறாரு. ஏன்னா அப்பதான் பிரதர் டே இங்க இருக்கிற மாதிரி சிக்னல் கிடைக்கும். அதை தேடிக்கிட்டு டெமர்சல் ரோபோட் வரும்போது அந்த டைம்ல பிரதர் டே இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போயிருப்பாரு. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு போல இருக்கு. சோ அந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு அவர் வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நினைச்ச மாதிரியே டெமர்சல் ரோபோட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுவும் ஓடி வந்து பார்த்தா அங்க கிடக்கிறது பிரதர் டே கிடையாது. உடனே அந்த ரோபோட் ஷாக் ஆயிட்டு நேரா அதோடைய ரூமுக்கு ஓடி போயிட்டு எதையோ ஒண்ணு செக் பண்ணுது. என்னன்னு பார்த்தா இந்த ரோபோட் கிட்ட ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கும். உடம்புல அடிபட்டா அதை வச்சு அந்த காயத்தை தானா சரி பண்ணிடலாம். அந்த டெக்னாலஜியை காணோம். ஆட்டையை போட்டு போனது யாரு, வேற யாரும் இல்ல, அந்த பிரதர் டே தான். சும்மா பேசுற மாதிரி ரூமுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டெக்னாலஜி ஆட்டையை போட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் பிரேஸ்லெட்டே இல்லாம பேலஸை விட்டு வெளியே போயிருக்காரு போல இருக்கு. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் பிரதர் டானை காமிக்கிறாங்க. வழக்கம் போல அவர் கேலை மீட் பண்றதுக்காக போறாரு. ஆனா இந்த வாட்டி அவங்க ஹாலோகிராம்ல வரல, ரியலாவே வந்திருக்காங்க. பிரதர் டானை சில சோல்ஜர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு 2 பேருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டனல்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி சோல்ஜர்ஸ் துரத்தி வந்துகிட்டே இருக்காங்க. இப்படியே போனோம்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு கேல் என்ன பண்றாங்க, அப்படியே டானை பிடிச்சி சைட்ல இழுத்து அவங்களுடைய மென்டலிக் பவரை யூஸ் பண்ணி 2 பேரையுமே மறைய வச்சிடுறாங்க. அந்த சோல்ஜர்ஸும் தேடி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. பிரதர் டானுக்கா செம ஷாக்கு. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பவர் யூஸ் பண்றத நேர்ல பாத்திருக்காரு. சோ அப்ப கண்டிப்பா இது ரூமர் கிடையாது, உண்மையான பவர் தான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய மென்டலிக்ஸ் இருக்காங்க. நீ மட்டும் என் கூட வந்தனா நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஹாரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி என் பேர் வீழ்ச்சி அடையாதான் போகுது. அதுக்கு நீ எங்க கூட வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க உடனே பிரதர் டான் ஒத்துக்கிறான். 2 பேருமே இப்போ கேலுடைய ஷிப்ல ஏறி
அங்கிருந்து கிளம்பி போறாங்க. பேலஸ விட்டு வெளியே வந்த பிரதர் டேவை காமிக்கிறாங்க. அவர் எங்க போவாரு? நேரா மைக்கோஜனுக்கு தான் போவாரு. எதுக்காக? அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் மீட் பண்றதுக்காக. அப்படி போறவரை அத்துமீறி உள்ள வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா அது பிரதர் டேவே கிடையாது, வேற ஒரு வயசானவர். இந்த மாதிரி பிடிப்பாங்கன்னு தெரிஞ்சே பிரதர் டான் உஷாரா முன்னாடியே அந்த கிழவனை மிரட்டி இந்த வண்டி எடுத்துட்டு போக சொல்லியிருக்காரு புள்ள. பக்கத்துலதான் பிரதர் டே ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹேன் என்ன பண்றாரு? நியூ டெர்மினஸுக்கு வராரு. கேல் தான் போக சொல்லியிருப்பாங்க புள்ள இருக்கு. நீ ஏன் கூடவே இருந்தனா நியூ டெர்மினஸ்ல ஹெல்ப் பண்ண முடியாது, சோ நீ அங்க போ, நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்படி வந்தவரை ட்ரெஸ் கூட இல்லாம எல்லாத்தையும் கழட்ட வச்சு ஃபுல்லா செக் பண்றாங்க. அதனால அவர் செம்ம காண்டுல இருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டோரனை காமிக்கிறாங்க. மியூல் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாங்களே, எப்படியோ ரொம்ப தூரம் ஜம்ப் அடிச்சு தள்ளி வந்துட்டாங்க. ஷிப்பு டேமேஜ் ஆயிருக்கிறதுனால இதுக்கப்புறம் அவங்களால மூணு ஜம்ப் தான் பண்ண முடியும். சோ பக்கத்துல என்னென்ன பிளானட் இருக்குன்னு பாக்குறாங்க. ரொம்பவே கிட்ட இருக்கிறது ஹேவன் அப்படின்ற பிளானட் தான். முன்னாடி பார்த்தோம்ல பாதி பாலைவனம் மாதிரி இருக்கும், மீதி பனியால சூழ்ந்திருக்கும், அந்த பிளானட் தான். ஆக்சுவலா இந்த பிளானட்ல தான் டோரன் இருந்திருப்பாரு. ஏன்னா டோரன் ஒரு ட்ரேடர். அதுக்கப்புறம் எதுவுமே வேணான்னு அப்படியே விட்டுட்டு தான் கேர்ள் ஃபிரெண்ட கல்யாணம் பண்ணிட்டு கேல்கன்ல செட்டில் ஆயிடலாமே போயிருப்பாரு. பட் அவரோட விதி திரும்ப இந்த பிளானட்டுக்கே வர வேண்டியதா இருக்கு. அண்ட் இவரோட அங்கிளும் இங்கதான் இருக்காரு புள்ள. சோ இங்க போனா மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹேவன்குள்ள போறாரு. ஆனா ஷிப் டேமேஜ் ஆயிருக்கிறதுனால கம்யூனிகேஷனும் ஃபுல்லா போயிடுச்சு. பிளானட்ல இருக்கிறவங்க கேக்குறாங்க, நீங்க யாரு, எதுக்கு உள்ள வரீங்க அப்படின்னு கேட்டா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் டோரன்னால பண்ண முடியலையா. பர்மிஷனே இல்லாம உள்ள வந்ததுனால அந்த ஷிப்பை சுட்டுறாங்க. அப்படியே கீழே விழுந்து கிராஷ் ஆயிடுது. இன்னொரு பக்கம் பிரதர் டானை காமிக்கிறாங்க. அவர் என்ன பிளான் பண்றாருன்னா, மியூல் அந்த கேல்கன் பிளானட்டை விட்டு வெளியே வராத மாதிரி அந்த பிளானட்டை சுத்தி அவரோட படையை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. பட் அதுக்கு எல்லாருடைய ஓட்டு வேணும். சோ அந்த ஓட்டிங் கிடைக்கிறதுக்காக டாரிஸ்க் அப்படின்னு ஒருத்தவரை போய் மீட் பண்றாரு. இவர் வந்து இந்த கேல்கன் பிளானட் இருக்குல்ல, மியூல் இருக்கானே, அந்த பிளானட்டுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆனவர். இவரு ஓட்டு போட்டாருன்னா இவரை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. அதனால டாரிஸ் கிட்ட மிரட்டி ஓட்டு போட வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போயிட்டு பேசுறாரு. நீ தான் எனக்கு நிறைய ஓட்டு வர மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டா அந்த பையன் ரொம்ப திமிரா பேசுறான். நான் எதுக்காக இதை உனக்கு பண்ணணும்? என்னோட ஃபேமிலியா அந்த பிளானட்டுக்கு தான் வெக்கேஷன் போயிருக்காங்க. அங்க அவங்க இருக்கும் போது எப்படி நான் அந்த பிளானுக்கு ஒத்துப்பேன்? இன்ஃபேக்ட் நீ இன்னும் பிரதர் டேவே கிடையாது, பிரதர் டான் தான், அதுக்குள்ள அதிகாரமா வந்து சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டதும் பிரதர் டான் அப்படியே மிரட்டுறாரு. என்னப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒன்னாலதான் கேல்கன் பிளானட் கைவிட்டு போச்சுன்னு எனக்கு தெரியும். நீ சப்போர்ட் பண்ணதுனால தானே மியூல் ஈஸியாவே அந்த பிளானட்டை டேக் ஓவர் பண்ணிட்டான். இதை மட்டும் மத்தவங்க கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல, அதனால ஒழுங்கா எனக்கு ஓட்டு வர மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த டாரிஸ்க்கு பயல, ஏன் நான் வேணா இப்படி சொல்லட்டுமா, பிரதர் டான் தான் என்கிட்ட வந்து மிரட்டி என்ன ஓட்டு போட வச்சாரு, இந்த மாதிரி சொல்லட்டுமா? நீ இன்னும் பிரதர் டானா தான் இருக்க, சோ நீ சொல்றத விட நான் சொல்றத தான் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் பிரதர் டானுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே கிட்ட வந்து, நீ எதுவும் சொல்ல மாட்ட, ஏன்னா அப்படி சொன்னா அடுத்த நிமிஷமே உன்னோட மூச்சு இருக்காது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா ஒரு கபோர்டை ஓபன் பண்றாரு. உள்ள ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. கொய்யால பொண்டாட்டி பிள்ளைங்களை ஊருக்கு அனுப்பிட்டு இங்க ஒரு பொண்ணு கூட ஜாலியா இருக்க, ஃபேமிலியும் கீம்லியும் கதை விட்டுக்கிட்டு இருக்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சுட்டு சாவடிச்சிடுறாரு. ஏன்னா இந்த விஷயம் வெளியே வேற யாருக்கும் போக கூடாதுல. சோ அதனாலதான் அந்த பொண்ணு கொன்னுட்டு டாரிஸ பார்த்து ஓட்டிங்ல மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஓட்டிங் ஆரம்பிக்குது. பிரதர் டான் வந்து மிரட்டிட்டு போனதுனால இந்த டாரிஸ் கிரீன் சிக்னல் கொடுக்கறாரு. அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கிரீன் சிக்னலே கொடுத்துடுறாங்க. அவ்வளவுதான், இந்த ஓட்டிங்ல பிரதர் டான் ஜெயிச்சிட்டாரு. ஏகப்பட்ட ஷிப்பு கிளம்புது அந்த கேல்கன் பிளானட்டை சுத்தி வளைக்கிறதுக்காக. அப்படியே ஒரு ஷிப்பா ஜம் கேட் வழியா கேல்கன் கிட்ட வருது. பொறுமையா அந்த பிளானட்டை சுத்து போட ஆரம்பிக்குதா. அப்ப இந்த டாரிஸ் ஓடி போயிட்டு தன்னோட ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏங்க என்னங்க நடக்குது, எதுக்கு இவ்வளவு ஷிப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்ப இந்த மியூல் பைய ஹாலோகிராம்ல பேசுறான். என்னப்பா, எனக்காக படையெல்லாம் அனுப்பி விட்டுருக்கீங்க போல, ஆனா நான் தான் அந்த பிளானட்லயே இல்லையே, அங்க இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. சரி பரவாயில்ல, போகும்போது உங்களுக்காக அங்க ஒரு கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்கேன், அந்த கிஃப்ட பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த ஜம்ப் கேட்ல ஒரு பாம்பை பிக்ஸ் பண்ணிருப்பான் போல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாம் போயிட்டு பக்கத்துல இருக்க ஸ்டார்ல வெடிக்குது. அப்படி வெடிச்சதுனால அந்த ஸ்டார்ல இருந்து ஆபத்தான ஹீட் வேவ்ஸ் எல்லாம் வெளியே வருது. அவ்வளவுதான், பக்கத்துல இருந்த ஜம்ப் கேட் காலி. அண்ட் அந்த கேல்கன் பிளானட்டும் இந்த ஸ்டார் பக்கத்திலேயே தான் இருக்கு. அந்த ஹீட் வேவ்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளானட் மேல படுது. அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளானட் அழிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பிளானட்டோட சேர்த்து அந்த பிளானட்ல இருக்க எல்லாருமே செத்துடுறாங்க. அங்க இருக்க மனுஷங்க மட்டும் இல்ல, அந்த பிளானட்டை சுத்தி ஒரு பெரிய படையே நின்னுச்சுல எம்பையரோட ஷிப் எல்லாம், அது எல்லாமே காலி. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் எம்பையர், உங்களாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஹாலோகிராம கட் பண்ணிடுறான். அவ்வளவுதான், இந்த மாதிரி நடக்கும்போது அங்க இருக்க மக்கள் எப்படி கொந்தளிப்பாங்க. சோ கண்டிப்பா பிரதர் டான கேள்வி கேட்பாங்க, அவர் மாட்டிப்பாரு, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சோ அங்க இருக்க
இருக்காத அப்படின்ற மாதிரி கேல் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பிரதர் டானும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே சோல்ஜர்ஸ் எல்லாரும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. தூங்குங்க அப்படின்னு சொன்னதும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே தூங்கிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அது பிரதர் டானே கிடையாது, கேல். உருவத்தை மாத்திட்டு ஓடி இருந்திருக்காங்க புள்ள. பிரதர் டான் வேற வழியா தப்பிச்சிருக்காரு. சீக்கிரமா ஸ்பேஸ் சூட் போட்டு ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி கேல் சொல்ல இவரு வேக வேகமா அந்த ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு இருக்காரா. அப்பதான் அவருக்கு ஒரு டவுட் வருது. இரு வெயிட் பண்ணு, மியூல் இந்த மாதிரி பண்ணுவான்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கேல் சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப இத பேசுறதுக்கு டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் அங்க இருந்து தப்பிச்சு வா, எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவரு கேட்கவே இல்ல. நீ இப்ப சொன்னாதான் நான் அந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டு இங்க இருந்து வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் வேற வழியே இல்லாம கேல் உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமா, வேணும்னே தான் நான் இப்படி பண்ணேன். எனக்கு தெரியும் அந்த பையன் இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நான் இப்படி பண்ணேன். ஏன்னா ஹாரியோட ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பா எம்பையர் வீழ்ச்சி அடைஞ்சே ஆகணும். அப்பதான் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மியூல ஜெயிக்க முடியும். அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த பிளான் ஃபெயில் ஆகணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனா நேர்ல வா, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அந்த கேல்கன் பிளானட்டை ஃபுல் படைய வச்சு சுத்தி வளைக்கணும்ன்ற பிளானே கேலோடையது போல இருக்கு. அதை கேட்டுதான் பிரதர் டான் ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாரு. ஆனா இப்படி நம்ம ஏமாத்தப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சுதான் அவருக்கு வருது பாருங்க கோவம். அப்படியே ஏற்பாடை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்காக ஏர்லாக்க ஓபன் பண்ணிடுறாரு. பாதி தான் ஓபன் பண்ணிருப்பாரு. அப்ப பின்னாடி பார்த்தா அந்த டாரிஸ்க்கு வந்துடுறாரு. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை அநியாயமா சாவடிச்சிட்டலன்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட் பண்றாரு. என்ன யூஸ் பண்ணியே என்னோட ஃபேமிலியை கொன்னுட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல சுட்டுறாரு. ஆக்சுவலா ஏர்லாக்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஆனா இப்ப இங்க மெயின் டோர் ஓபனா இருக்கு. அதே சமயம் பிரதர் டான் ஏர்லாக்குடைய கதவை பாதி ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த சமயத்துல இந்த பையன் ஷூட் பண்ணதுனால ஏர்லாக் டோர் ஓபன் ஆயிடுது. அதே சமயம் இந்த பக்கம் மெயின் டோர் வேற ஓபனா இருக்கா. அவ்வளவுதான், அப்படியே பிரஷர் எல்லாம் உள்ள வந்து டாரிஸ்க்கு தூக்கி அடிக்கப்படுறாரு. பிரதர் டான் பயங்கர கஷ்டப்பட்டு புடிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் அந்த பிரஷர்ல அவரால் கண்டிப்பா ஒண்ணும் பண்ண முடியாது. அவருமே வெளியே போய் விழுந்துடுறாரு. இன்னொரு பக்கம் கேல் ஷிப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரதர் டான் இருக்கியா, ப்ளீஸ் திரும்ப வா, ஷிப்புக்கு வா, நேர்ல பேசலாம்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏர்லாக்குடைய டோர் ஓபன் ஆகுற சவுண்ட் கேக்குது. பிரதர் டான் தான் வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் பார்த்தா அங்க வந்திருக்கிறது டெமர்சல் ரோபோட். நீயா 30 வருஷமா இன்னும் அப்படியே இருக்கிற அப்படின்ற மாதிரி டெமர்சல் ரோபோட் ஷாக் ஆகி கேட்க அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் கேல் எம்பையரை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு ஃபவுண்டேஷனை பவர்ஃபுல்லா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த டெமர்சல் ரோபோட் என்ன ஆனாலும் சரி எம்பையர் மட்டும் வீழ்ச்சி ஆகவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த மியூல் பைய வேற. சோ இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பார்ட்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி.